நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி வழங்க கேட்கலாம். தேவராஜ் பழனி, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதன் பின்னர் மூவர்ண பலூன்களையும் சமாதான புறாக்களையும் பறக்க விட்டார். அதன் பின்பு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்திற்கு மரியாதை செய்யப்பட்டார். இதில் மேலும் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் படை வீரர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலிருந்து 47 பயனாளிகளுக்கு ரூபாய் 32,11,202 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கி சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மோனிஷா. தேவராஜ் பழனி, தகவல்களுக்கு நன்றி. கமாண்டர் திருமதி ஊரண அவர்கள் தலைமையிலும் HSC ராஜஸ்தான் மதிப்பிற்குரிய